ஐயா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என் பேர் வந்து கே பாவனா ஸ்ரீ. நான் வந்து கொர்க்பேட்ல இருக்கேன், ஆர்கே நகர் தொகுதி. நான் வந்து பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான். நான் 3 வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து கிட்னி ஃபால்ட்டால் இறந்துட்டாரு. அப்பத்துலேருந்து எங்கள் அம்மா தானே படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு. 12th வரைக்குமே எனக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அவங்க 1,30,000 கேட்டப்போ நான் வந்து ரொம்ப யோசித்தேன். லைக் வந்து என்ன எங்கள் அம்மாவால் கட்ட முடியாது, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன், எப்படி படிக்க போகிறோன்னு யோசித்தேன். அப்போ தான் எங்கள் தொகுதியில் வந்து டாக்டர் மரியவர்சன் நின்னார். நாங்கள் போய் அவரை பார்த்து பேசணும். இந்த மாதிரி சார் எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, நான் ஒருத்தி மட்டும் தான் வேலை பார்க்குறேன், எனக்காக அவர் தான் வந்து நான் கட்டுறேம்மா, நீங்கள் பாப்பாவை படிக்க மட்டும் வைங்கன்னு சொன்னார். படிப்பு காரணத்து கொண்டு நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்காக 1.5 லட்சம் அந்த காலேஜில் அவர் தான் கட்டினார் ஃபீஸ் கட்டி என்னை இவ்வளோ படிக்க வச்சதுக்கு நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து என்னை நம்பி எனக்காக இந்த காலேஜில் பே பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு காரணத்துக்காகவே நான் இன்னும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து பெருசான பிறகு அவரை மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பண்ணுவேன்னு கூட. என்ன மாதிரி இருக்க நிறைய பசங்களுக்கு அவர் இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், அது நடக்கும்னு நம்புகிறேன். எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா இந்த வீடியோ எதுக்கு தான் போட்டேன், காலையில் நான் இந்த மாதிரி மரியவர்சன் அண்ணன் 1,50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்காருன்னு வீடியோ போட்டிருந்தையா. அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து நீ ப்ரொமோஷன் பண்ணுற மெசேஜில் வந்து நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா திமுக மாதிரி எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதியா, சொன்னதை செய்வோம்யா, செயல்ல காட்டுவோம்யா, அதான்யா தாவேக்கா. ஐயா எங்க ஆர்கே நகர் மக்களுக்கு எங்க மரியவர்சன் அண்ணன் இன்னும் நிறைய பண்ண போறாருயா, பொறுத்திருந்து பாருங்க.